8ஆம் பாவத்துல சூரியன் இருக்காருன்னா எந்த வித பலன்கள் தருவாருங்க? இப்போ நீங்க எந்த லக்கணமா வேணா இருக்கலாம். சிம்ம லக்கணத்தை தவிர நீங்க 8ல சூரியன் இருக்கு அப்படின்னா இந்த குழந்தை, அதாவது உங்க ஜாதகம் நீங்க பிறந்ததுக்கு அப்புறம் உங்க தந்தைக்கு ஒரு கண்ட மாதிரி ஒண்ணு ஏற்பட்டிருக்கும். புரியுதுங்களா? இந்த ஜாதகர் அந்த தந்தையை விட்டு தள்ளி இருக்கிற வரைக்கும் தந்தைக்கு பிரச்சனை இல்லை. தந்தையோட சேர்ந்து இருக்கும் பொழுது தந்தைக்கு பாதிப்பு, கவர்மெண்ட் மூலியமா இவருக்கு பாதிப்பு. இவர் ஏதாவது ஃபைனு, ஏதாவது ஒரு இடத்துல கவர்மெண்ட் மூலியமா இவருக்கு நோட்டீஸ் வர்றது, குடைச்சல் வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள், பொலிட்டிக்கல் ரீதியான ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா இவருக்கு பாதிப்பு. அந்த திசை நடக்கும் பொழுது அதுக்கான சார்ந்துல எல்லாமே நடக்கும். நீங்க சொல்றத பார்த்தா ஒரு வண்டியில கூட இன்சூரன்ஸ் ரெனியூவல் பண்றது, இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் இருந்தாலும் அதுவும் பிரச்சனை. இந்த மாதிரி கிளியரா பண்ணிட்டோம்னா பிரச்சனை இல்லை, பிரச்சனை கிடையாது. அப்பா விட்டு எப்பவுமே தள்ளி இருக்கணும். புரியுதுங்களா? இல்ல நான் சேர்ந்துதான் இருக்கணும் அப்படின்னா 1, 5, 9 கூடையனுடைய நட்சத்திரத்துல அந்த சூரியன் 8ல இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. 1, 5, 9ல அப்பவுமே தள்ளி இருக்கிறது நல்லது. சின்ன வயசுல எல்லாம் அப்பாவுக்கும் பையனுக்கு டைம் சரியில்லை, தள்ளி வைங்க, ஸ்கூல்ல அனுப்புங்க, தத்து கொடுங்க எல்லாம் சொல்லுவாங்களே, அதுக்கான ரீசன் இதுதான்.